தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு பேசு சாமிவேல் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுடைய தலைவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே நிறைய இந்தியர்களை பார்க்கிறார், பேசுகிறார். அந்த பேச்சுகளே சர்ச்சையாகி பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தும் அளவிற்கு வந்து விட்டார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? முதலில் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கம். எங்கள் தலைவர் அமெரிக்க சுற்றுப்பயணம் போயிருக்காரு. நீங்கள் சொல்கிறபடி நிறைய பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அது என்ன செய்தின்னா, வாஷிங்டனில் வந்து ஜார்ஜ் டவுன் சொல்லிட்டு வெர்ஜீனியா யூனிவர்சிட்டிக்கு வந்து அங்கே இருக்கிற இந்திய மாணவர்கள் வேலைவாய்ப்புக்காக இங்கிருந்து சென்ற புலம்பெயர்ந்த இந்தியர்கள் அவரை வந்து அழைச்சிருக்காங்க. அந்த அழைப்பின் பேரில் தான் எங்கள் தலைவர் அங்கே போனார். அதுக்கப்புறம் இன்னொரு மாகாணத்தில், டெக்சாஸ் மாகாணத்தில் வந்து டல்லஸ்ன்ற சிட்டி, அங்கே ஒரு டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் பேசியிருக்காரு. அந்த இரண்டு உரையாடலுமே பார்த்தீங்கன்னா, ஏதோ சில தலைவர்கள் ஏன் நம்ம வெளிப்படையாக சொல்லுவோம், மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பேசுகின்ற மாதிரி ஏதோ ஒளிந்து கொண்டு மனதின் குரல் என்ற ஒரு பொய் போர்வையில் மாங்கி பாத்துன்னு சொல்லிட்டு நான் மட்டும் பேசுவேன், நீங்க எல்லாம் கேட்டுக்குங்க, நான் உங்க கருத்தை கேட்கறதுக்கெல்லாம் நான் இந்த மண்ணில் நான் தயாரா இல்லை, அதுக்காக நான் பிரதமராகவும் இல்லை, நான் எங்கிருந்தோ பேசுவேன், என் கருத்தை திணிப்பேன், இன்னும் சொல்ல போனா திணிப்பு, என் மண்டையில் இருக்கிற எல்லா குப்பையும் நான் கொட்டுவேன், அதை நீங்க பொறுக்கி எடுத்துக்குங்கன்ற மாதிரி எங்க தலைவர் இல்லை. அங்கே அது ஒரு உரையாடல் என்பதை தாண்டி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக தான் போகுது. அங்கே இருக்கிற மாணவர்கள் அவரை இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, குறுக்க கேள்வி எழுப்புறாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, உண்மையே பேசுகிறாரு. கடந்த காலங்களில் பிரதமர் மோடி போயிட்டு கனடாவில் பேசுன மாதிரியோ இல்லை சவுத் கொரியாவில் போயிட்டு இந்தியாவினுடைய மானத்தை கப்பல் ஏற்றுற மாதிரியோ எங்கள் தலைவர் பேசலை. நாங்கள் இந்தியர்கள் ஏன் பிறந்தாங்க இந்த மண்ணில், நாங்கள்லாம் வெக்கி தலை குனிக்கிறாங்க அந்த நாட்டில், ஊழலில் திளைத்த இந்தியா, அதெல்லாம் நான் சரி பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு வெறும் ஒரு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டவர் தான் கடந்த கால பாரத பிரதமர் மோடி. எங்கள் தலைவர் அப்படி பேசலை. இந்தியாவில் என்ன இருக்குது, பெரும்பான்மை மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, கிட்டத்தட்ட இந்தியாவுடைய வளம்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நம்ம இயற்கை வளம்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு இந்தியாவுடைய வளம், உலக நாடுகள்லாம் இன்றைக்கி இந்தியாவை திரும்ப பார்க்குறதுனா ஹியூமன் ரிசோர்ஸ் தான், மனித வளம் தான். இந்தியாவுடைய மிகப்பெரிய வளமே மனித வளம் தான். அந்த மனித வளத்தில் 40 கோடி 45 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்ற ஒரு உண்மையை சொல்கிறாரு. இதுதான் பிரச்சனை. இப்போ நம்மளை விட அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் இப்போ சீனா மாதிரியான இப்போ நமக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் வேலை வாய்ப்பு இன்மைன்ற ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்தியாவில் இருக்குது. மிகப்பெரிய மனித வளம் கொண்ட ஒரு நாட்டில் இன்றைய இந்த தேசத்தின் எதிர்காலம் நாளைய இளைஞர்கள் கிட்ட தான் இருக்குது. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் இது எதிர்கால இந்தியாவினுடைய தேசிய பிரச்சனை, கேள்விக்குறி. அதை பற்றி பேசுகிறாரு. அது என்ன, அதில் என்ன தவறு இருக்க முடியும்? இங்கே இருக்கிற, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுடைய பலமே இந்தியா ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி மட்டும் இல்லை, ஒரு மதச்சார்பின்மை நாடு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா சொல்கிறதே அதுதான், இந்தியாவுடைய பலமே அதுதான். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இந்தியாவுடைய மிகப்பெரிய பலம் வேற்றுமையில் ஒற்றுமை. இங்கே பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எல்லாம் இங்கே ஒற்றுமையாக இருக்கிறோம். அதுதான் இந்தியாவுடைய பலம். அதை தான் எங்கள் தலைவர் ராகுல்ஜி அங்கே பதிவு பண்ணுறாரு. இங்கே அங்கே ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு சித்தாந்தம், ஒரு மதம், ஒரு எண்ணம் போல் எல்லாருமே அவங்க ஒன்றா பார்க்க நினைக்கிறாங்க, ஒன்றாக்க நினைக்கிறாங்க. அது சாத்தியம் இல்லை, அது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்கிறாரு. அதில் என்ன தவறு இருக்க முடியும்? அதுவும் குறிப்பாக இன்னும் சொல்ல போனால், எனக்கு தெரிந்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் அவர் மோடிக்கு ஆதரவாக தான் பேசியிருக்கிறாரு, பாஜகவுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காரு. என்னன்னா, அது ஒரு ஜனநாயக பண்பு. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட, ஆனால் அவர் எதிரி கட்சியாக பாஜகவை சித்தரிக்கலை. ஒரு ஜனநாயகவாதியாக நீங்கள் நடந்துக்குங்க, அந்த மாதிரி மக்களை பிளவுபடுத்துகின்ற வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம். ஒரு மதச்சார்பின்மை நாட்டில் ஒரு பிரதமராக இருந்துக்கிட்டு நீங்கள் மத சார்புள்ள அரசியல் பேசாதீங்க. இன்னும் சொல்ல போனால் பங்களாதேஷ் இன்றைக்கு நிகழ்காலத்தில் நமக்கு ஒரு படிப்பினை, மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பின்மை, மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. அதனால் அந்த நாட்டினுடைய பிரதமரே அண்டை நாடுகளுக்கு அடைக்கலம் தேடி செல்லக்கூடிய ஒரு அவல நிலை. அந்த மாதிரி நிலைக்கு மோடிக்கு மறைமுகமாக அதே சமயத்தில் ரொம்ப டீசெண்டாக ஒரு எச்சரிக்கை வைக்கிறாரு.
இந்த நிலைமை பங்களாதேஷில் இன்னைக்கு ஏற்பட்ட அண்டை நாட்டில் ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு இந்தியாவில் வந்துடக்கூடாது. இந்திய தேசிய இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுப்புன்னு சொன்னீங்கல்ல, இப்போ 10 ஆண்டு முடிஞ்சு போச்சு, 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும்ல, இன்னும் தரலையே. அதை அவர் சுட்டி காட்டுறாரு. இதில் என்ன தவறு இருக்க முடியும்? இப்போ நரேந்திர தாமோதரதாஸுக்கு நீங்கள் நல்லபடியாக நடந்துங்க, உங்களோட இதை காப்பாற்றிங்கன்னு சொல்கிறார். உண்மைதான், அது நீங்கள் நல்லபடியாக நடந்துக்குங்க, அப்படி இல்லை நீங்கள் திருந்த வேண்டும், இல்லை என்றால் மக்கள் திருத்துவார்கள். அதை ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறாரு, அதை நாகரிகமாக சொல்கிறாரு. அதை இன்னும் தெளிவாக சொல்ல போனால் எங்கள் தலைவர் அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அரசியலில் வந்து இன்னும் அழகாக சொல்லலாம் சார். அண்டை நாடுகளுக்கு மட்டுமல்ல, அமெரிக்கா போன்ற அயல் நாடுகளுக்கு போனால் கூட எங்கள் தலைவர் வந்து அன்பை விதைக்கிறாரு. திரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு இல்லை, வெளி மாநிலங்களுக்கு போனால் கூட நெருப்பை விதைக்கிறார். 2 மாடு வச்சிருந்தா 1 மாடை பிடுங்கிடுவாங்க, 2 கார் வச்சிருந்தா 1 காரை பிடுங்கிடுவாங்க. இங்க வந்து தமிழர்கிட்ட இருக்கு. ஆமா, ஒடிசாவில் போனால் தமிழர்கள் வந்து ஒடிசாவினுடைய கீ வந்து சாவி வந்து தமிழர்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பிரிவினைவாதம் பேசுறது, சொந்த நாட்டுக்குள்ளேயே சொந்த மக்களுக்குள்ளேயே பிளவுவாதம் செய்கிறது. நான் என்ன உணவு சாப்பிடணும், நான் என்ன உடை உடுத்தணுன்றதை நான் தான் முடிவு செய்யணும், அதை வந்து அவர் முடிவு பண்ணக்கூடாது. இங்கே அந்த மாதிரி எனக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துக்கிற எல்லா பாதுகாப்பையும் அவங்க வந்து வேற மாதிரி அதை கையாளுறாங்க. இங்கே இருக்கிற தனித்துவமிக்க ஒரு புலனாய்வு அமைப்பு, வருமான வரித்துறைகளை வந்து அவங்களுடைய கைப்பாவையாக மாற்றுறாங்க. இதெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குன்றார். இப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய தேசத்தோட அந்த தகுதியை அந்த நேர்மையை அவர் குலைத்து விடுகிறார், வெளிநாட்டில் போய் அசிங்கமாக இந்தியாவை பற்றி பேசுகிறாருன்னு சொல்கிறார். ஒரு விதத்தில் வந்து சொன்னது சரி, ஆனால் சொன்ன இடம்தான் தப்பு. இதை எப்போ சொல்லியிருக்கணும்னா, தென்கொரியாவில் போயிட்டு ஊழல் திளைத்த நாடு இந்தியான்னு மோடி சொன்னார் பாருங்க, அப்போ சொல்லியிருக்கணும் இந்தியாவினுடைய தகுதியை தரத்தை மாண்புமிகு பிரதமர் மோடி வந்து குலைச்சிட்டாரு. அயல் நாடுகளில் வந்து அணிசேரா கொள்கையின் மூலம் இந்தியாவினுடைய மாண்பை உலக அரங்கில் தலை நிமிர்த்தியவர் வந்து இந்தியாவின் முதல் தலைமை அமைச்சர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்த பக்கம் ரஷ்யா, இந்த பக்கம் அமெரிக்கா, ரொம்ப பயங்கரமான சுப்ரீம் பவராக 2 பேருமே வந்து உலக நாடுகள் எழுச்சி மிக்க ஒரு நாடாக வந்து நிற்கும் போது, மிகப்பெரிய ஒரு வல்லரசாக வளர்ந்து நிற்கும் போது, 2 பக்கமும் சாயாமல் ஒரு அணிசேரா கொள்கையை எடுத்து ஒரு தனித்துவமிக்க ஒரு நாடாக நிமிர்த்திய பெருமை வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு உண்டு, எங்களுடைய தலைவர்களுக்கு உண்டு. அது அண்ணன் இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி. ஜவஹர்லால் நேருவோட இவர் தன்னை சமப்படுத்தி பேசுகிறாரு. ஏன்னா 3 முறை அவர் தொடர்ந்து தலைமை வச்சிருந்து நானும் இருக்கிறேன் பாருங்கன்றார். ஒரு காலம் அதுக்கு வந்து அந்த ஒப்பீடு என்பது ஜவஹர்லால் நேரு மட்டுமல்ல, காங்கிரஸ் பிரதமர்களில் யாருடனே வந்து இவரை வந்து ஒப்பிட்டு பேச முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, எங்களுக்கு வந்து ஒரு தகுதி இருக்குது. இந்த தேசத்திற்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் எதுவுமே கிடையாது. வெள்ளைக்காரன் தொடச்சி வச்சுட்டு போன வெறும் குப்பமும் கூளையும் ஓட்ட ஒடசலுமான காலி நாற்காலியும் மேசையும் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு குண்டூசி தயாரிக்கிறதுக்கு கூட இந்த மண்ணில் வந்து இடம் இல்லை, வாய்ப்பு இல்லை. அந்த குப்பை கூலத்திலையும் பாகிஸ்தானுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலை தான். ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு உலக நாடுகள்லாம் இந்தியா உற்று நோக்கும்போது, இந்தியாவை ஆண்டு கொள்கைன்னு சொன்னால் உலகத்திலே 2 நாடுகள் மட்டும்தான் இருக்குது. 7 ஆண்டு கொள்கை வந்து ரஷ்யாவில் உண்டு, சோவியத் அன்றைக்கு இருந்த சோவியத் ரஷ்யா. அதுக்கப்புறம் 5 ஆண்டு திட்டங்கள்னு சொல்லிட்டு இங்கே இந்தியாவில் வந்து இங்கே ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வரார். 2 அணிசேரா நாடுகளையும் தவிர்த்து விட்டு தன்னெழுச்சியாக இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சொல்லணும்னா இன்றைக்கு இருக்கிற திருச்சி BHL, சேலம் ஸ்டீல் ஃபேக்டரி, உருக்காலை, ஆவடி ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி, இந்த மாதிரி வந்து பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இந்தியாவில் ஒரு தொழில் புரட்சியை கொண்டு வந்த ஒரு பெருமை வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை சாரும். அவருக்கு அடுத்து அவருடைய மகள் அன்னை இந்திரா ஒரு சமதர்ம புரட்சியை வந்து இந்த மண்ணில் வந்து கொண்டு வந்தவங்க. அன்னை இந்திரா காந்தி என்று சொன்னால் எல்லோரும் வந்து எமர்ஜென்சியை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் என்னை போன்ற சாமானியனுக்கு, என்னை போன்ற இந்த சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அன்னை இந்திரா காந்தி என்று சொன்னால் அவர்கள் கொண்டு வந்த நில உச்சவரம்பு சட்டமும் வங்கியை தேசியமயமாக்கியதும் தான் நினைவுக்கு வரும். இன்றைக்கு சாதாரண சாமானிய மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், சாதாரண பின்தங்கிய வகுப்பிலிருந்து ஒரு மாணவர் போயிட்டு கல்வி கடன் வாங்குறாருன்னா, வங்கியை போய் பயன்படுத்துறாருன்னா அது அன்னை இந்திரா காந்தியால் தான், பிரதமர் மோடியால் கிடையாது. இதுக்கு முன்னாடி வங்கி ஆரம்பிக்கப்பட்ட போது வெறும் பண்ணை முதலாளிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் மட்டுமாக இருந்த வங்கியை தேசியமயமாக்கி
இந்தியர்களுக்கு, இந்திய தேசிய மக்களுக்கு வந்து சாதாரண ஒரு அடித்தட்டு மக்களும் வங்கியை பயன்படுத்தக்கூடிய அந்த நிலையை உருவாக்கியவர் வந்து அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அதே நேரத்தில் தன்னை உருவாக்கிய காமராஜருக்கு பல இடையூறுகளை தந்தவரும் அவர் தானே. அது வந்து காமராஜருக்கு வந்து அன்னை இந்திரா காந்தி இடையூறு கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கு இருந்த ஒரு சில அரசியல் சூழ்நிலை, அது நம்ம ஒரு தனியாக கூட விவாதிக்கலாம். அது என்னன்னா, ஒரு ஒரு குடும்பத்தில் எல்லாருமே ஒரு ஒத்த சிந்தனையாக ஒரே நேரத்தில் எப்பவுமே இருந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அது அன்னை இந்திரா காந்தி மேலேயும் தவறில்லை, ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மேலேயும் தவறில்லை. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் அன்னை இந்திரா காந்தி பிரதமராக ஆக்கியது பெருந்தலைவர் காமராஜர் தான். அந்த பண்பு வந்து பெருந்தலைவருக்கும் இருந்தது. பெருந்தலைவருக்கு அந்த உரிய மரியாதையை அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவியை கொடுக்கக்கூடிய பண்பு அன்னை இந்திரா காந்திக்கும் இருந்தது. அவங்க போத் சைடு ரெண்டு பேருமே வந்து உலகத்தரமிக்க லீடர் தான். கைது பண்ணக்கூடிய ஆணவமும் இருந்தது. அப்படி சொல்லிட முடியாது. அதுதான் சொல்றேனே, அது திரும்ப திரும்ப சொல்லணும்னா அது என்னன்னா, அன்றைக்கு இருந்த ஒரு சில அரசியல் சூழ்நிலைகள், விரும்பத்தகாத நிகழ்வுகள். இப்போ நான் கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா, இந்த செய்தி வந்து வெளியே போகும்போது ரெண்டு விதமா போகும். நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த செய்தியே கூட பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய இல்லம் போய் சேருவதற்குள்ள இதை வந்து திருத்தி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அது அன்றைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சில நபர்களால் வந்து அது தூண்டப்பட்டது. இன்றைக்கு வந்து இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி அதிலிருந்து சுத்தமாக மாறுபட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் காட்சிகள் மாறப்போகின்றன அப்படின்ற ஒரு சில அறிகுறிகள் தெரிகின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக அழைக்கிறார் அப்படின்ற செய்தியெல்லாம் வருகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நான் ரெண்டு விதமாக உற்று நோக்குறேங்க ஐயா. அது என்னன்னா, இது மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய அரசியல் முதிர்ச்சியாக பார்க்குறேன். இந்த மாறி மாறி கூட்டணி வைக்கிறது அது அரசியல் முதிர்ச்சின்னு நினைக்கிறீங்க? இல்லை, மாறி மாறி அவர் எங்கே கூட்டணி வச்சாரு? அதற்கான ஏற்பாடுகளை பண்ணுறான்னு சொல்கிறாங்களே. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த கேள்வியை வந்து நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் தோழர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நான் விசிகோட ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். இப்போ பரபரப்பாக பேசப்படுவதனால நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். அது என்ன செய்தின்னா, நான் என்ன பார்க்குறேன்னா, என்னதான் ஒரு கூட்டணி, ஒரு அரசியல் கூட்டணியில் இருந்தாலும், ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலும், எல்லாருமே எல்லா அரசியல் கட்சியுமே வந்து மக்களுக்கானது தான். மக்களினுடைய அடிப்படை தேவைகளை வலியுறுத்தி ஒரு மாநாட்டை வந்து கூட்டணி கட்சியில் இருந்தாலும் அதை வந்து அவர் நடத்துகிறாருன்னும் போது உண்மையிலேயே அவர் அதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதே போல் அந்த அழைப்பை வந்து அவர் வந்து தனிப்பட்ட எந்த நபருக்கும் எந்த கட்சிக்கும் இதுவரையும் வந்து அவர் போயிட்டு அழைத்த மாதிரி நான் தெரிஞ்சிக்கல. ஒரு பொது வெளியில் பொது மேடையில் வந்து செய்தியாளர்கள் முன்னிலையில் வந்து ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. சாதியவாத மதவாத சக்திகளை தவிர்த்து விட்டு மது ஒழிப்பு கொள்கையில் அக்கறை உள்ள யார் வேண்டுமானாலும் அந்த மேடையில் கலந்து கொள்ளலாம், எங்களுடன் மேடையை பகிர்ந்து கொள்ளலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. அது ஒரு முக்கியமான ஒரு நிலை தான் பார்க்குறேன். அந்த ஒரு இக்கு அல்லது சாதி மதம், ஏன்னா அதில் இருக்கிறவங்க மது அது அவர் சொல்ற விஷயத்துலேருந்து சொல்றேன். அவர் சொல்றத வந்து அதை நான் ஆமோதிக்கிறேன். சாதிய போதையும் மத போதையும் மது போதையை விட பயங்கரமானது தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த நோய்க்காவது மருந்து உண்டு. அது வந்து சதைச்சிரும் ஒரு மனுஷன். சாதிய போதையும் மத போதையும் தன்னுடன் சமமாக பயணிக்கின்ற மனிதனை சமமாக கருதாத போதை அது. அந்த போதை வந்து அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களை தள்ளி வைக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு அவர் எடுக்கிறார். அது அவருடைய நிலைப்பாடு, அவருடைய கட்சி அவர் எடுக்கிறாரு. எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, எங்களுக்கு அழைப்பு கொடுத்தால் எங்களுடைய தலைமை வந்து முடிவு செய்யும். அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்று அவர் முறையாக எங்களுடைய காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு கொடுத்தால் எங்களுடைய தலைமை அகில இந்திய ஹைகமாண்டு கிட்ட அனுமதி கேட்டு அவர்கள் முடிவு செய்வார்கள். அதுக்கு இன்னும் நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த அரசியல் கட்சியும் பார்த்தீங்கன்னா, நான் இப்படியும் பார்க்குறாரு, நான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எதையும் செய்திட மாட்டாங்க. எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் தான். அதனால் வந்து அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி மாறுமா என்பது அது ஒரு யூகம் தான். எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படியாவது இந்தியா கூட்டணியில் வந்து ஏதாவது நடந்துடாதா, நம்ம ஒரு இடைச்சர்களை உள்ளே போயிட்டு நுழைஞ்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. இந்தியா கூட்டணி இது இன்னும் பலப்படுத்தும்ன்றதான் நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா அகில இந்திய அளவில் வந்து காங்கிரஸ் கட்சி, எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வந்து தலைமை தாங்குற இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் வந்து இங்கே ஒன்றும் கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பும் இல்லை, நல்லபடியாக போயிட்டு இருக்குது. இந்த மாநாடுக்கான முடிந்த பிறகு நீங்கள் கேட்குற யூகங்களுக்கு வந்து விடை கிடக்குன்னு நானும் நம்புகிறேன். இப்போ என்ன, இந்த இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு அருந்ததியர்கள் கொடுத்தாங்க. அப்போ இவர் முதல் கையெழுத்திட்டவர் இவர் தான், விடுதலை சிறுத்தைகள் திருமா அவர்கள் தான். ஆனால் இப்போ எதிர்க்கிறார்.
என்று ஆதித்தமிழர் கட்சிலாம் குற்றம் சாட்டுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இதை வந்து மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து உள்ஒதுக்கீடு வந்து அவர் எதிர்க்கலை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கிற அருந்ததியர் மக்கள் ஆதித்தமிழர் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, அதியமான், அண்ணன் ஜக்கையன், தோழர் ஜக்கையன் போன்றவர்கள்லாம் வந்து அவர்கள் வந்து மாண்புமிகு அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சு இவங்க போராடி பெறலை. இதற்கு நடுவே முழு கிரெடிட்டும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த சிபிஎம்மோட மாநில தலைவர்களுக்கு தான் சேரும். இன்னும் குறிப்பாக பேரை சொல்லும் என்றால் அன்றைக்கு இருந்த மறைந்த WR வரதராஜன் தான் இதுக்கு வந்து முழு முதற் காரணம். அவர் தான் இதை வலியுறுத்தி அன்றைய முதல்வர் 2006ன்னு நினைக்கிறேன், அவர் அந்த பீரியடில் தான் 2006 to 2011 தான் இந்த உள்ஒதுக்கீடு வருது. அதில் வந்து சரிதான், நான் வந்து அதில் அடிப்படையில் வந்து ரொம்ப சமூகத்தின் அடித்தட்டில் விளிம்பு நிலையில் வாழ்கின்ற மக்கள் அந்த 3% இடஒதுக்கீடு என்பது சரி, அதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு புரிதலில் இருக்கிற ஒரு சில கோளாறுன்னு நினைக்கிறேன் நான். என்னென்னா, அண்ணன் திருமாவளவன் வந்து இப்போ சீராய்வு மணி சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்ததியர் உள்ஒதுக்கீடை எதிர்த்து இல்லை. அங்கே வந்து உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு மனு போகுது, அது ஹரியானா, பஞ்சாப் அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை. அதில் வந்து அப்போது அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க கேட்காமையே ஒரு இடைச்செருகளை அவங்க நுழைக்கிறாங்க. இதில் ஏன் கிரீமி லேயரை கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இக்கு வச்சு முடிக்கிறாங்க. குறிப்பாக அந்த சீராய்வு மனுவில் வந்து அவங்க விசிக தலைவர் வந்து அவர் சொல்லியிருக்கிறது என்ன, நான் பார்த்து என்னுடைய அறிவு கட்டிய வரை என்னன்னா, கிரீமி லேயரை எதிர்த்தும் இது வந்து ஒட்டுமொத்த இந்திய அளவில் இருக்கிற தலித் மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைச்சிரும். இன்னும் சரியாக சொல்ல போனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனில் இருக்கிற அந்த காஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து சப் கேட்டகரேஷன் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இங்கே 18 விழுக்காடு இருக்குது, 15 விழுக்காடு ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கும், 3 விழுக்காடு வந்து SCAன்னு சொல்லிட்டு அருந்ததியர் மக்களுக்கு இந்த தொகுப்புலேருந்து பிரித்து கொடுத்துட்றாங்க. ஆனால் அண்டை மாநிலமாக இருக்கிற ஆந்திரா, மற்றபடி மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாலா, மாதிகான்னு சொல்லிட்டு எல்லாமே சப் கேட்டகரேஷன் பண்ணி அவங்களுக்குள்ளேயே ஒரு முட்டல் மோதல் வேலையை வந்து செய்ய வைக்கிறாங்க. இந்த பிரச்சனையில தான் வட இந்தியாவில் இருக்கிற தலித் தலைவர், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பாஜகவினுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற சிராக் பாஸ்வான் உட்பட, ராம்தாஸ் அத்வாலே உட்பட அங்கே இருக்கிற வட இந்திய தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை தான் எதிர்க்கிறாங்க. அண்ணன் திருமாவளவனும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ஒதுக்கீடை வந்து அவர் எதிர்க்கிற மாதிரி என் பார்வைக்கு தெரியல. அப்படி ஒரு வேளை அவர் எதிர்த்தாருன்னா அது தவறு தான். அதில் வந்து இப்போ கலைஞர் சொல்லிட்டாரு செய்துட்டாருன்றதுனாலே வந்து நம்ம கூட்டணியில் இருக்கிறன்றதுக்காக வந்து நான் ஒத்துக்க சொல்லலை. உண்மையிலேயே அருந்ததியர் மக்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அநீதியிலிருந்து அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு புது முயற்சி, நல்ல செய்தி. அதனுடைய பலனை வந்து நம்ம கை மேலே பார்த்து இந்த 10 ஆண்டு காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அது ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம்தான். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வானதி சீனிவாசன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இந்த மது போதைக்கான எதிரான அந்த மாநாடு நடத்துவதில் காட்டுகிற அக்கறையை ஏன் வேங்கை வயலில் காட்டலை, அந்த நிகழ்வில் ஏன் காட்டலைன்னு கேட்குறாங்க. அக்கா வானதி சீனிவாசனுடைய கருத்தை வந்து நான் ஆமோதிக்கிறேன், ஏற்றுக்கிறேன். ஆனால் இது உண்மையிலேயே அவங்களுடைய நெஞ்சார்ந்த ஒரு கருத்தாக இருந்தால் நான் வரவேற்கிறேன். ஏதோ கூட்டணியில் குழப்பத்தை உண்டு பண்ண போகிற போக்கில் நானும் எங்கள் வீட்டுக்காரன் கல்யாணத்துக்கு போனார், நானும் களத்தில் நிற்கிறேன்னு சொல்கிறதுக்காக அந்த அக்கா ஏதோ சொன்ன மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா வேங்கை வயல் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நாளொரும் பொழுதொரும் வண்ணமுமாய் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களிடமும் சரி, பெண்களிடமும் சரி, சமூகத்தின் அடித்தளத்தில் வாழ்கின்ற விளிம்பு நிலை மக்கள் மீது சொல்லன்னா வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் அவங்க இருக்கிற அந்த மேற்கு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை. அந்த மாதிரி அவர்கள் கட்சிக்குள்ளேயே எவ்வளவு பெண்களுக்கு, எவ்வளவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அங்கே வந்து துன்புறுத்தல் இருக்குது. அரசு உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியாவின் மகள்கள், சாக்ஷி மாலிக், வினேஷ் போகட் போன்ற இந்தியாவினுடைய தங்க மகள்களுக்கே வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்த வரலாறுலாம் இருக்குது. அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் அவங்க வேங்கை வயலை பற்றி பேசியிருக்கிறாங்க. வேங்கை வயலை பற்றி பேசுறது மகிழ்ச்சி தான். அது உண்மையான சொல்லாடலாக இருந்தால், உணர்வுபூர்வமாக இருந்தால் நான் வரவேற்கிறேன். இப்போ இதை வைத்து கொண்டு இந்த இந்திய கூட்டணியில் பிளவுகளை ஏற்படுத்த பாரதிய ஜனதா கட்சி முயல்கிறதா? அவங்களுடைய இதை பயன்படுத்தி இல்லை சார். எப்பவுமே அவங்களுக்கு வந்து எந்த கட்சியுமே எதிர்த்து கெடுப்பாங்கன்றதை தவிர்த்து உறவாடி கெடுக்கிற பழக்கம் இந்திய அரசியல்லையே வந்து பாஜகவுக்கு மட்டும்தான் உண்டு. அவங்க எல்லாம் அது கடந்த காலத்தில் வந்து நம்ம எல்லா ஸ்டேட்லையும் தமிழ்நாட்டிலையும் பார்த்துருக்கோம். அதிமுகவினுடைய நிலை என்ன, மகாராஷ்டிராவில் சிவசேனாவோட நிலை என்ன,
இன்றைக்கு பீகாரில் இருக்கிற ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் நிதிஷ்குமார் கடந்த காலத்தில் என்ன நடந்தது, இன்றைக்கு உறவாடி இருக்கிற சந்திரபாபு நாயுடு, ஏற்கனவே ஆந்திராவில் அவங்க என்ன பண்ணாங்க, சந்திரசேகர ராவ் டிஆர்எஸ் லீடர் இங்கே நம்ம தெலுங்கானாவில் என்ன பண்ணாங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதே போல் இங்கே ஒடிசாவில் நவீன் பட்நாயக் என்ன ஆனார், அவங்க உறவாடியும் கெடுப்பாங்க, தேவைப்பட்டால் அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக தரம் தாழ்ந்து இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை சீர்குலைத்து அனைத்து வேலைகளிலும் செய்யக்கூடிய ஒரு கட்சி ஒரு பாஜக தான். அரசியலில் பல கட்சி தலைவர்கள் பல நிர்வாகிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்று தான், ஏன்னா அவங்க ஒரே சிந்தனை உள்ளவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் அறிவல்ல, அந்த சொல்லாடல் நான் தேடுகிறேன். அரசியல் முதிர்ச்சி அல்ல, அரசியல் அறிவல்ல, சிறிதும் சம்பந்தம் இல்லாத ஒரு மனநிலை உள்ளவர்கள் தான் அப்படி பேசுவாங்க. ஏன்னா இன்றைக்கு அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு நேர் எதிரான சித்தாந்தம் கொண்ட ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கு திமுக பேசலாம், இடதுசாரிகள் பேசலாம். அகில இந்திய அளவில் பாஜகவை நேர் எதிராக களத்தில் சென்று சந்திக்கக்கூடிய திராணி உள்ள ஒரே கட்சி காங்கிரஸ் மட்டும்தான். பிரணாப் முகர்ஜிலாம் அந்த மாதிரி மாறினார், அதாவது இங்கே இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசி ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு நபரை வைத்து ஒரு கட்சியை நாம் எடை போட முடியும். எங்களுடைய சித்தாந்தங்கள் உங்க காங்கிரஸ்ல இந்த மாதிரியான பாரதிய ஜனதா கட்சி அபிமானிகள் ஆர்எஸ்எஸோட உறுப்பினர் இருந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவர்கள் கட்சியை வளர விடாமல் அல்லது ஆட்சிக்கு வந்துவிட கூடாது என்பதற்காக பல வேலைகளை செய்கிறார்கள்லாம் சொல்றாங்க. யார் சொல்றது அந்த மாதிரி? பொதுமக்கள் சொல்றாங்க. அது பொதுவாக பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் இன்றைக்கே கூட பார்த்தீங்கன்னா எப்படி பொது தளத்தில் இருந்துக்கிட்டு ஏதாவது நான் சொல்லணும்னா, இப்போ தினமலர்னு சொல்லிட்டு ஒரு நாளேடு, அது நான் வெளிப்படையாக சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், அவங்கெல்லாம் இப்போது சமூக நாளேடு தான் சொல்லுவாங்க. அதே போல் நிறைய பேர் தொலைக்காட்சி ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க, அவங்க அரசியல் விமர்சகன்ற போர்வையில் வருவாங்க, ஆனால் வலதுசாரி ஆதரவாளர்களாக இருப்பாங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்கிறாங்க, காங்கிரஸில் அந்த மாதிரி ஊடுருவிட்டாங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களே சொல்லிக் கொடுத்து காங்கிரஸை வேண்டுமென்றே எங்களுடைய நன்மதிப்பை சீர்குலைப்பதற்காக செய்கின்ற செயலாகத்தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் பாஜகவினுடைய காங்கிரஸை எந்த காலத்திலும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இந்த தேசத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ற இயக்கம் ஆர்எஸ்எஸ். காங்கிரஸினுடைய கொள்கையே உயிர் நாடியே காந்திய கொள்கை தான். நாங்கள் அவங்கள ஒன்றாக முடியும். நாங்கள் ஜனநாயகத்தை நேசிப்பவர்கள், நாங்கள் மதச்சார்பின்மையை விரும்புபவர்கள். அவர்கள் மதத்தை சீர்குலைத்து இந்தியாவை ஒரு இந்து நாடாக, நேபாளத்திற்கு அடுத்தபடியாக உலக அரங்கில் இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரம் என்ற பெயரில் அழைக்கப்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிபவர்கள். அவங்கள எப்படி சார் ஒன்றாயிட முடியும்? இது இந்தியா ஒரு பன்முக தேசம், இங்கு வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்குமான கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம். பாஜக ஒரு பாசிச இயக்கம். அவர்கள் சொல்லுகின்ற ஒரு நாடு, ஒரு தேசம், ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்தம், ஒரு மதம், அப்படி என்று அவர்கள் ஒரு பாசிச ஒரு போக்கை கொண்டுள்ள ஒரு கட்சி. அவர்களும் நாங்களும் எந்த காலத்திலும் ஒன்று சேர முடியாது. எங்களோடு அவர்களை ஒப்பிட்டு பேசுவதே தவறு அடிப்படையில். அதாவது கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை பகிர்ந்து கொடுத்தது. இது தனது வலிமையை பெருக்கிக் கொள்வதற்குன்னு சொல்கிறதா, இல்லை வலிமை இழந்து போய்விட்டோம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்றுக்கொள்வதாக நினைப்பதா? காங்கிரஸ் கட்சியின் ஜனநாயக பார்வை சார் அது. ஏனென்றால் கலை யதார்த்தம் என்பது எதிரி நம்மை விட வலுவானதாக ஒரு அசுர பலத்துடன் இருக்கிறான் என்பது ஒன்று. வெறும் அரசியல் அதிகாரத்திற்காக நடந்த தேர்தல் அல்லது. இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற ஒரு தேர்தலாகத்தான் நாங்கள் அதை பார்த்தோம். அது எங்கள் தலைவர் ராகுல்ஜி ரொம்ப அருமையாக அழகாக சொன்னார். இங்கே தமிழ்நாட்டில் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்களும் எல்லா ஊர்லேயும் சுற்றுப்பயணம் போதும் அதை மேற்கோள் காட்டி தான் பேசினாங்க. என்னன்னா, ஒரு 6000 கிலோமீட்டர் இந்தியாவினுடைய குறுக்கும் நெடுக்குமாக எங்களுடைய தலைவர் நடந்தார், பாரத் ஜோடோ யாத்ரா. அந்த யாத்திரை எதற்கு என்று தலைவர் ராகுல் காந்தி சொல்லும்போது சொன்னார், பாராளுமன்றத்தில் எங்களுடைய குரலை முடக்குகிறார்கள், ஊடகத்தில் நாங்கள் பேசுவதை முடக்குகிறார்கள், இருக்கின்ற அனைத்து அரசு அதிகார அமைப்புகள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக மாற்றிவிட்டார்கள், மக்களிடம் நாங்கள் எங்கு போய் பேசுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் யாரையும் நம்பாமல் நான் மக்களிடம் நேரே செல்கிறேன் என்று எங்கள் தலைவர் இறங்கி நடந்தார். அதனுடைய வெளிப்பாடு தான்.
அந்த பாரத் ஜோடா யாத்திரனுடைய வெளிப்பாடு தான் மக்களை வந்து என்ன இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் மிகச்சிறந்த இந்தியாவினுடைய பாரம்பரியமிக்க பண்டிட் ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, எங்களுடைய பெருந்தலைவர் ராஜீவ் காந்தி, மிகப்பெரிய பாரம்பரியமிக்க தலைவர்கள் இருந்தாலும் கூட எல்லாரையும் விட மிகச்சிறந்த சாதாரண சாமானிய மக்களினுடைய தலைவராக இன்றைய எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திகழ்கிறார். அவர் மக்கள்கிட்ட நேரா சென்று பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய அரசியல் கொள்கையில் மட்டும் இல்லை, காங்கிரஸுடைய பேரியக்கத்தினுடைய அரசியல் கொள்கை மிகப்பெரிய மாற்றங்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் அனைத்து மக்களுக்குமான அனைத்து கட்சிகளுக்குமான ஒரு அரசியல் அதிகார பகிர்வை நாம் கொடுக்க வேண்டும் என்று எங்கு நமக்கு சாத்தியம் இருக்கிறதோ அங்கே நாம் சீட்டை அதிகமாக வைத்துக் கொள்வோம். சாத்தியம் இல்லாத பகுதிகளில் அவர்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்போம் என்று கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் பிரித்து கொடுத்தது. காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் வர 2026 தேர்தலில் முன்பு இருந்ததை விட அதிகமான இடங்களை பெற்று வெல்லும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக வெல்லும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. முன்பு நாங்கள் இருந்த இடத்தை விட அதிகமான கூடுதல் இடங்களை வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பெற்று வென்று காட்டுவோம். அதற்கான கலை யதார்த்தம் இருக்கிறது. நான் ஏதோ போகிற போக்கில் மேம்போக்காக பேசவில்லை. கலை யதார்த்தம் இருக்கிறது. முற்றிலுமாக தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை புறக்கணித்திருக்கிறார்கள். கடந்த கால தேர்தல் முடிவுகள் அதற்கு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு இருக்கிற கலை யதார்த்தம் என்பது அதிமுக என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சி பல இன்னல்களில் சிக்கி தவிக்கிறது. அது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை. எங்களுடைய இந்தியா கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது. கூட்டணி பலம் இருக்கிறது. மக்கள் எங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டுள்ளார்கள். இந்த தேசத்தை நேசிக்கின்ற காங்கிரஸ் கூட்டணியை, இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வைப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ரொம்ப காலமாக நீங்கள் வந்து காமராஜர் ஆட்சியை கொண்டு வர போகிறோன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, பல தலைவர்கள் சொல்கிறீங்க. எப்போ அந்த ஆட்சி வரப்போகுது? வரும், மாற்றம் ஒன்றே மாறாதது. ஏன்னா கூட்டணியிலே பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இடங்கள் அதிகமாகி காமராஜர் ஆட்சி வரும் என்ற சில நினைவுகளோடு சிலர் இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்போ சாத்தியமாகும் தெரியுது? நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் சொன்னேனே, மாற்றம் ஒன்றே மாறாது. அதுதான் இயங்கியல் விதி. அறிவியல் அதுதான் சொல்லுது. ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸை வந்து தமிழ் மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு 1960 நீங்கள் யாருன்னா கேட்டிருந்தீங்கன்னா யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. அது காங்கிரஸ் வந்து ஆட்சி இழந்த வரலாறு நடந்தது 50 ஆண்டுகளுக்கு முன்பு. இதே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து இங்கே ஒன்றுமே இல்லைன்ற சொன்ன நிறைய கட்சிகள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கும் போது சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் வாக்களிக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராக வேண்டும் என்று விரும்பிதான், அவர் பிரதம அமைச்சராக தலைமை அமைச்சராக வர வேண்டும் என்று கருதிதான் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் 40க்கு 40 கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது காங்கிரஸ் மீதும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மீதும் உள்ள நம்பிக்கை. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய கடுமையான உழைப்பு. நீங்கள் அங்கம் வகிக்கிற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அது அரசு அதிகாரத்திலும் இருக்கிறது. இந்த அரசு அதிகாரத்தை வைத்து மக்களிடையே நற்பெயரை சம்பாதித்திருக்கிறதா அல்லது குறைகளை சொல்லக்கூடிய அளவிலே இருக்கிறதா? மிகப்பெரிய நற்பெயரை வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சம்பாதித்திருக்கிறது. உண்மையாக சொல்லப்போனால் பெண்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை நான் போகிற இடங்கள்லாம் பார்க்குறேன். நான் முதல்வன் திட்டம், நான் தமிழன் திட்டம், அது மாதிரி இந்த காலை உணவு திட்டம், இப்படி பல திட்டங்களை வந்து முதல்வர் வந்து செய்துக்கிட்டே இருக்கார். மக்கள்கிட்ட, அதுவும் குறிப்பாக கிராமப்புற பெண்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. இதனுடைய வெளிப்பாடு இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து தெரியும். கடந்த இடங்களை விட திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, இந்தியா கூட்டணி அதிக இடங்களை பெறும். 2026 தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் அதிக இடங்களை வாங்கி வெற்றி பெறுவோம். நடிகர் விஜயோட வரவு தமிழ்நாட்டின் அரசியலில் அவருடைய வரவு காங்கிரஸ் கட்சியை பாதிக்கும் என்று நினைக்கிறீர்களா? காங்கிரஸ் கட்சியை எந்த காலத்திலும் யாருடைய வரவும் பாதிக்காது. முதலில் நடிகர் விஜயுடைய வரவு வந்து அரசியல் களத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் எனக்கு தெரியல. ஏனென்றால் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரிஷ்மா உள்ள தலைவர்னு சொல்ல மாட்டேன், ஒரு நபர். அதில் அவருக்கு வந்து ஊடக வெளிச்சம் தேவையில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் வந்து அவர் அறிமுகமானவர் தான். ஆனால் அவரை விட கரிஷ்மாவாக திறந்த பல நடிகர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் இல்லாமல் போயிருக்கிறார்கள். உதாரணம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவரை விட மிகச்சிறந்த ஒரு நடிகரை தமிழ் திரையுலகத்தில் யாராலும்
பார்க்க முடியாது இன்று வரை. அவராலேயே தன்னை வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக நிலைநிறுத்திக்க முடியல. அதே போல் சில பேர் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வந்துட்டார், அம்மா அன்னை இவங்க அந்த அம்மையார் ஜெயலலிதா வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர்கள் வந்து வெறும் திரை கவர்ச்சியை மட்டுமே வச்சு வரல. எம்ஜிஆருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு திமுக என்கின்ற ஒரு அரசியல் பாரம்பரியம் இருந்தது. திமுகவில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், அறியப்பட்ட தலைவராக இருந்தார். அதிலிருந்து பிரிந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதற்கு மக்கள் வரவேற்பு கொடுத்தார்கள். அதே போல் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர்களும் ஒரு திரை கவர்ச்சியாளர் மட்டுமே வந்து அவங்க முதல்வர் ஆயிடல. எம்ஜிஆருடன் சேர்ந்து பயணித்தார்கள். எம்ஜிஆர் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள், அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலராக இருந்தார்கள். அப்படி பணி செய்து அந்த கட்சியினுடைய முதல்வராக தலைவராக அவர் அமர்ந்தார். அதனால் வந்து திரைத்துறையிலிருந்து வர கவர்ச்சியை மட்டுமே வைத்துக்கொண்டு அதுவும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒருவர் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று நான் நம்பவில்லை. இது ஒரு யூகமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் ஒரு இளைய தலைமுறை நியூ ஓட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய புதுமுக இளைஞர்கள் வந்து அவருக்கு வாக்களிக்கலாம். அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழக அரசியல் என்று ஒரு தேர்தல் அல்ல, 2 தேர்தலை கடந்து பின்பு தான் நாம் சொல்ல முடியும். இப்போ இவர் வந்து பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள், அதாவது உறுப்பினர்களை சேர்த்துருக்கா, அதெல்லாம் வாக்குகளாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய அந்த செல்வாக்கு வந்து எந்த கட்சியை பாதிக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? குறிப்பிட்டு எந்த கட்சியும் பாதிக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஓரளவுக்கு அதிமுகவினுடைய வாக்குகளை வேணால் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அதிமுகவில் ஒரு ஸ்திரத்தன்மையுடைய ஒரு தலைமை இல்லாத காரணத்தால் சொல்கிறேன். ஜெயலலிதா போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்தால் நான் வெளிப்படையாக பேசுகின்றேன், எந்த அரசியல் உள்நோக்கம் இல்லாமல். ஜெயலலிதா போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்தால் அதிமுகவுடைய வாக்கு வங்கியை கூட விஜயால் கவர்வது கொஞ்சம் கடினம்தான். அவருடைய வாக்கு வங்கி என்பது இளைஞர்கள், அதுவும் குறிப்பாக புதுமுக வாக்காளர்கள். அவர்களை மட்டும்தான் விஜயால் கவர முடியுமே தவிர, கடந்த தேர்தலில் வாக்குப்பதிவு செய்து அனுபவம் பெற்ற மற்ற குடிமக்களை வந்து அவர் கவருவார் என்று நான் நினைக்கவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சேர வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். இப்போ வைத்தியலிங்கம் கூட 2 நாட்களாக சொல்லி கொண்டிருக்கிறார். இவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்று நம்ப முடியுமா? அது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை, அது அவர்கள்தான் பதிலளிக்க வேண்டும். எனக்கு அதில் கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ஒரு அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு கட்சி. கூட்டணிக்கு அழைத்தால் காங்கிரஸை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது தலைமையின் கீழான கூட்டணிக்கு அழைக்கும் பட்சத்தில் அதிக இடங்கள் தருகிறோம் என்று பேசப்படும் நிலையில் இந்த மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. அடிப்படையில் இந்தியா கூட்டணியில் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதில் எங்கள் கூட்டணியில் வந்து எந்த பிளவும் இல்லை, எந்த மனமாச்சரியமும் இல்லை. இது முதல் காரணம். 2வது காரணம், முழுகின்ற கப்பலில் யார் ஏறுவார்கள்? அதிமுக முழுகின்ற கப்பல் என்று கண்ணுக்கெட்டு தூரம் வரை எல்லோருக்கும் தெரிகிறது அரசியலில். அதை பற்றி நமக்கு இங்கே யோசிக்கிறதுக்கே இங்கே நமக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியும் தமிழக அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது. எங்களுக்குள் எந்த மனமாச்சரியமும் இல்லை. ஆதலால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வேறு பக்கம் சாயோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களுக்காகவே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகி வந்ததாக சொன்னாங்க. அது வந்து அதன் மூலமாக வாக்குகள் கிடைத்ததா என்றால் அவ்வளோ பெருசாக தெரியல. ஆனால் எங்களுக்கு அந்த சிறுபான்மை எங்கள் மேல் நம்பிக்கை கொள்வதற்காக அந்த நேரம் விடப்பட்டது. இப்போ அடுத்த தேர்தலில் அவங்க நம்பிக்கையோடு எங்களுக்கு வாக்களிப்பாங்க, சிறுபான்மை மக்கள் வாக்குகளெல்லாம் எங்களுக்கு தான் அப்படின்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூறுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரையில் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து சுதாரித்து கொண்டார் என்று நான் சொல்லுவேன். ஏன்னால் அவர்கள் வந்து 1000 காரணம் சொல்லலாம். சிறுபான்மை மக்கள் வந்து எங்களை புறக்கணித்து விட்டார்கள், பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்ததற்காக, அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக நான் வெளியில் வந்தேன் என்று அவர் பல காரணம் சொல்லலாம். உண்மையில் சொல்ல போனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சுதாரித்து கொண்டார்கள். இல்லை என்றால் அதிமுக என்ற கட்சி இந்நேரம் காலியாகியிருக்கும். அதை அவர் உணர்ந்து கொண்டார். மகாராஷ்டிராவில் நடந்ததை பார்த்தார். மற்ற மாநிலங்களில் பாஜக என்ன மாதிரியான ஒரு அரசியல் சித்து விளையாட்டுகள் செய்கின்றார்கள் என்பதை பார்த்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை வந்து அவர்கள் சுவாகா செய்து விடுவார்கள் என்று உணர்ந்து கொண்டதனால் அவர் வெளியேறினார். இதுதான் கலை யதார்த்தம். இப்போ சிறுபான்மையினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பால் ஒரு நம்பிக்கை கொண்டு வாக்குகளை செலுத்தினார்.
சிறுபான்மை மக்கள் வந்து பெரிதும் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சியின் வாக்கள் குறைகின்ற வாய்ப்பு ஏற்படும் தானே? சிறுபான்மையின மக்கள் வந்து அதிமுக வாக்களிப்பாங்கன்ற சொல்றீங்களா? ஏன்னா இப்போ காங்கிரஸுக்கு தான் பொதுவாக சிறுபான்மை மக்கள் வாக்களிப்பாங்கன்னு காலங்காலமாக தான், அதுதான் உண்மை. இப்போ இவங்க 2 தேர்தல்களில் பிஜேபியோட இல்லை, சிறுபான்மை மக்கள்கிட்ட நெருங்குறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அந்த சிறுபான்மை மக்களின் வாக்குகள் கொஞ்சமாவது, நான் தான் ஏற்கனவே சொன்னேன், முழுகின்ற கப்பல் யார் ஏறுவார்கள்? அடிப்படையில் அதிமுக இன்றைக்கு பாஜகவை விட்டு நகர்ந்திருக்கலாம். கூட்டணிக்கு சொன்னீங்க காங்கிரஸ் கட்சியோட, அதுதான் சொல்றேன். ஆனா மக்களை பொறுத்தவரை அதுதான் சொல்றேன். இப்போ மக்களே தான் சொல்றேன். அது அரசியல் கட்சியா இருந்தாங்கன்னா மக்களா இருந்தானே எல்லாருமே அதுதான். என்ன செய்தி என்றால், முதலில் அதிமுகவினுடைய நம்பகத்தன்மையை வந்து மக்களிடம் வந்து அதிமுக இழந்து விட்டது. அவர்கள் பாஜகவை விட்டு விலகி வந்தது சிறுபான்மையின மக்களுக்காக என்று அவர்கள் சொல்லலாம். ஆனால் மக்கள் யாரும் நம்ப தயாராக இல்லை. இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் திரும்பவும் பாஜகவினுடைய கைப்பாவையாக மாறிவிடுவார்கள் என்ற சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் இருக்கிறது. அதனால எந்த காலத்திலும் சிறுபான்மையின மக்கள் வந்து அதிமுகவுக்கோ பாஜகவினுடைய மற்ற கூட்டணி கட்சிகளுக்கோ செல்லவும் மாட்டார்கள். அதுக்கு வாய்ப்பு எதுவும் கிடையாது. இப்போ வந்து இந்த தேர்தலில், நடந்து முடிந்த தேர்தலில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருந்தது. அதற்கு அடுத்த பெரும் கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தது. 2026இல் அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி இருக்கும் என்று கருதுகிறீர்களா? தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று முயல்கிறது அரசியல் ரீதியாக. அது மற்ற மாநிலங்களில் சாத்தியம், தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு சாத்தியம் என்று எனக்கு தெரியவில்லை. வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால், பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அவர்களை புறக்கணித்த பிறகு அவர்கள் ஒரு தலைமையில் கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று சொன்னால், டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் இந்த மாதிரி நபர்களை வைத்துக்கொண்டு வேண்டுமானால் அவர்கள் கூட்டணி அமைக்கலாமே தவிர, தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி உள்ள செல்வாக்கு மிக்க எந்த அரசியல் கட்சியும் பாஜகவினருடன் சேராது. அவர்கள் தனித்து விடப்படுவார்கள். இதுதான் தமிழகத்தினுடைய வரலாறு. அப்படி தனித்து விடப்படும் பட்சத்தில் அவருடைய வாக்கு விழுக்காடு எந்த அளவிற்கு இருக்கும்? கடந்த தேர்தல் மாதிரி நோட்டாவுக்கு கீழே தான் போவோம். அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும். சில பார்வையாளர்கள் அல்லது பொதுநிலையினர்லாம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே. அது அவர்களுடைய ஆசை, அவருடைய எண்ணம். அது ஒரு காலம் நிறைவேறாது. இன்னும் சொல்லப்போனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து தொகுதியில் வந்து வாக்கு வங்கி ஏறிக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஏசி சண்முகம் அவர்கள் வந்து வாக்கு வாங்கியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து இப்போ பாஜகவுடைய கணக்கில் அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டியாக வந்து அவங்க காட்டுறாங்க. அது அப்படி அல்ல. பாரிவேந்தர் வாங்கிய வாக்கு வந்து அவருக்கென்று அந்த தொகுதியில், தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, அந்த தொகுதியில் ஒரு கணிசமாக ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அந்த வாக்கியை வந்து இப்போ பிஜேபி வந்து அவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. பாஜக தனித்து நின்று பார்த்தால் தான் தெரியும் 3% 2% நோட்டாவுக்கு கீழவா என்று. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து செயல்பட்டு கொண்டிருந்தாங்க, கூட்டணியே இல்லாமல். சில காலமாக ஒரு விஜயோடு ஒரு சேருகிற மாதிரியான ஒரு செய்தி இருந்தது. இப்போ அதுவும் இல்லாமல் நான் தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய நிலை 2026இல் எப்படி இருக்கும்? ஏன்னா இது வரைக்கும் விழுக்காடு உயர்ந்து கொண்டே வருகிறது. கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? முதல்ல நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அந்த சீமான் அவர்கள் வந்து அவர் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் வந்து அவர் முதல்ல நிற்கணும். தெளிவற்ற நிலையில தான் இருக்காரு. ஆமாம், நேற்று வரைக்கும் நான் கழகங்களுக்கு மாற்று, நான் தான் 3வது இடம்னாரு. இன்னைக்கு தம்பி விஜய் கூட வந்து நான் இணைவேன்ற மாதிரி சொல்கிறாரு. திருப்பி நேற்று பார்க்கும்போது நான் தனிச்சு தான் நிற்பேன்றாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வேளை இவர் ஒரு மாதமாக சொல்லிக்கிட்டு இருந்தார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் எதுவும் சொல்லாததுனால திருப்பி சுயமரியாதை சீண்டுவதால் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நான் தனித்து தான் நிற்பேன்ற மாதிரி சொல்கிறாரான்னு தெரியல. அவர்கள் இருவரும் கூட்டணியாக நின்றால் கூட தமிழக அரசியலில் என்னுடைய கணிப்பு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஆனால் நான் ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும், அது கனவில் தான் நடக்கும். பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை தலைவராக இருந்தார். அவர் தினம் ஒரு அறிக்கை, அவர் லைம்லைட்டில் இருந்தார். இப்போ ஏதோ படிக்க போயிருக்காருன்றாங்க. இதற்கிடையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை போட்டிருக்காங்க. அந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
பாஜகவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவை பற்றியா? செயல்படாத ஒரு கட்சிக்கு வந்து ஒருத்தர் தலைவராக இருந்தானா 9 பேர் தலைவராக இருந்தான்னா அங்கே சொல்லும் சுத்தம் இல்லை, செயலும் சுத்தம் இல்லை. எல்லாமே பாசிச எண்ணங்கள், மக்களுக்கு விரோதமான எண்ணங்கள், மக்களுக்கு விரோதமான எண்ணங்களையே விதைக்கக்கூடிய நபர்கள். அவர்கள் தான் வந்து அங்கே போட்டுட்ருக்காங்க. அது அண்ணாமலை இருந்தாலும் சரி, அவர் எச் ராஜாக இருந்தாலும் சரி, அக்கா வானதி சீனிவாசன் இருந்தாங்களே, யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை அவர்களை முற்றிலுமாக புறக்கணிப்பார்கள். அவர்கள் சொல்லுவதை ஒரு பேசுபொருளாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆந்திர பிரதேசத்தில் மிக பெரும் ஆற்றலாக இருந்தது காங்கிரஸ். அதனுடைய வலிமை குறைவு, ரொம்ப அதனுடைய செல்வாக்கு தேய்ந்ததற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆந்திர மக்களுடைய எண்ணங்களை சரியாக புரிந்து கொள்ளாதது என்று நான் கருதுகிறேன், வெளிப்படையாக பேச வேண்டும் என்றால். ஆனால் இன்றைக்கு நிலை அப்படி அல்ல, மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தியினுடைய வருகைக்கு பிறகு அகில இந்திய அளவில், தமிழ்நாட்டிலும் அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்கள் தலைமையேற்ற பிறகு காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கு ஒரு புத்துயிர் வந்தது போல் நாங்கள் உணர்கிறோம். ஒரு இளம் ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. இங்கு சாரையாக இளைஞர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்து நபர்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நான் செல்வப்பிரந்தை அவர்கள் கூட இன்றில்லாவது என்றாவது ஒரு நாள் நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைத்த தீரும் என்று சொல்கிறார்கள் என்றால், காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டமைப்பு இப்போது வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல தான் ஆந்திரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸ்டேட்டாக உடஞ்சிடுச்சு. காங்கிரஸ் வந்து அங்கே ஒய்எஸ்ஆருக்கு அப்புறம் அங்கே 2 பிரிவாக தெலுங்கானாவும் ஆந்திராவும் உடஞ்சிடுச்சு. தெலுங்கானாவில் வந்து டிஆர்எஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருந்த காலத்தில் காங்கிரஸ் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு டிஆர்எஸ் அங்கே சந்திரசேகர ராவை வீழ்த்தி இன்னைக்கு ரேவந்த் ரெட்டி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு. நாங்கள் ஆட்சியை பிடிச்சிக்கிறோம். இதே மாற்றம் வெகு விரைவில் ஆந்திராவில் நடக்கும். அதற்கான களப்பணி, களசூழல் ஆந்திராவில் தொடங்கிவிட்டது. ஜெகன்மோகன் ரெட்டியை அந்த மக்கள் நம்பினார்கள். அந்த ஜெகன்மோகன் ரெட்டியை தூக்கி நிறுத்திய மக்கள் எல்லாம் காங்கிரஸ் நபர்கள் தான், எல்லாம் காங்கிரஸ் வாக்குகள் தான். அந்த காங்கிரஸ் பாரம்பரியத்தை சேர்ந்த நபர்கள் யாரை நம்பினார்களோ அந்த நபர்களை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி நடுத்தரில் விட்டார். அதனுடைய வெளிப்பாடு அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவிடம் இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த 5 வருடம் தாண்டி ஆன்டி இன்கம்ப்ரமென்சி வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் வந்து அங்கே ஒரு புத்துயிர் பாய்ச்சப்பட்டு, புது ரத்தம் பாய்ச்சப்பட்டு ஒரு வெற்றிக்கட்டில், ஆந்திர அரசின் வெற்றிக்கட்டில் கண்டிப்பாக காங்கிரஸ் எதிர்காலத்தில் அமரும். நிதிஷ்குமார் அவர்கள், சந்திரபாபு நாயுடு அவர்கள், இந்த இருவரின் துணையோடு ஆட்சி நடக்கிறது. இந்த ஆட்சி தொடர்ந்து 5 ஆண்டுகளை நிறைவு செய்து விடுமா? அது நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு கையில் தான் இருக்குது. அது 5 ஆண்டு நிறைவு செய்துவிடும் என்று பாஜகவினுடைய எண்ணம். அவர்கள் அப்படி அது 5 ஆண்டு நிறைவு செய்ய வேண்டும் என்றால் நிதிஷ் சொல்லுகின்ற சொல்லுக்கும் சந்திரபாபு ஆட்டுவிக்கின்ற ஆட்டத்திற்கும் அவர்கள் கட்டுப்பட்டாக வேண்டும். ஒரு சுயமான ஒரு முடிவை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியால், பாஜக தலைவர்களால் எடுக்க முடியாது. இவர்கள் ஆட்டுவிக்கின்ற கைப்பாவைக்காகத்தான் பாஜக தலைவர்கள் இருப்பார்கள். இப்போ பாரதிய ஜனதா கட்சியினரின் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற பெரும்புள்ளிகள் என்று சொல்லப்படுபவர்கள் அல்லது இந்து அமைப்புகள் என்று சொல்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் அரசு வந்து அந்த பாதுகாப்பு பிஎஸ்ஓ மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் தலித் தலைவர்களுக்கு கொடுப்பதில்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் அதை திட்டமிட்டே செய்கிறார்கள். யார் செய்கிறாங்க? பாஜக அரசு செய்யுது. இல்லை, இப்போ தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டிய சூழல், அவங்க அந்த நிலையில் அவங்க தானே இருக்காங்க. தமிழ்நாடு அரசு இருக்காங்கல்ல. இப்போ இவரு கூட ஒரு அச்சுறுத்தல் இருந்ததுன்றாங்க, அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் தானே? யாருக்கு? ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இல்லை, அவங்க முறையாக அச்சுறுத்தல் இருந்ததுன்னா அதில் 2 செய்தி இருக்குது சார். தனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா நம்ம வந்து அனுமதி கேட்கணும், பாதுகாப்பு கொடுங்கன்னு அனுமதி கேட்கணும். மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கேட்டாரான்னு எனக்கு தெரியல. அது ஒன்று. 2வது வந்து அப்படி அச்சுறுத்தல் இருக்கும் பட்சத்தில் உளவுத்துறை அதை கண்டுபிடித்தால் அரசிடம் சொல்லி அதை செய்திருப்பார்கள். நான் அப்படி தான் நம்புகிறேன். பாஜகவினுடைய தலைவர்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து பிஎஸ்ஓ வந்து அவங்களே கேட்பாங்க, மத்திய அரசு பரிந்துரை பண்ணோம். இன்னும் அப்படி செய்யலைன்னு சொன்னால் கடந்த கால வரலாறுலாம் இருக்குது. தனக்குத்தானே தன் வீட்டிலேயே பெட்ரோல் கொண்டை வீச வச்சுட்டு தன்னுடைய வாகனங்களே கொளுத்தி விட்டுட்டு, இது யார் மிகப்பெரிய ஒரு வன்முறை காடாயிடுச்சு, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கின கடந்த கால வரலாறுலாம் இருக்குது.
தலித் தலைவர்களை வந்து மத்திய அரசு வந்து எந்த காலத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர்களாகவே வந்து பார்க்கறது கிடையாது. அந்த ஒரு மாற்றாந்தை மனப்பான்மை வந்து இருக்க தான் செய்யுது. உண்மையிலேயே அடித்தட்டி விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுகின்ற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் உரிய மரியாதையும் அளிக்க வேண்டும். இது மாநில அரசினுடைய மத்திய அரசுடைய தலையாய கடமை. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இந்த 3 விழுக்காடு உள்ஒதுக்கீட்டு விவகாரத்தில் பல தலித் தலைவர்கள் முரண்பாடு கொள்கிறார்கள். ஒரு சிலர் சரின்றாங்க, ஒரு சிலர் தவறுன்றாங்க. உங்களுடைய பார்வை எப்படி? அதான் ஏற்கனவே சொன்னேன், 3% தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அருந்ததிற்கான 3% இடஒதுக்கீடு என்பது சரி. இதில் எங்களுக்கு எந்தவித மனமாச்சரியமும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. அது சரிதான். இப்போ இடஒதுக்கீடு பற்றி ரொம்ப நாள் பேசலை, அதாவது பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த ராகுல் காந்தி வந்தப்புறம் அது அதிகமாக பேச தொடங்குறாரு. ஓபிசி மக்களை பற்றி பேசுகிறாரு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அதுதான் சொல்கிறேன். அதை இந்த செய்தியை வந்து நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலேயே நீங்கள் கேட்டீங்க. அமெரிக்காவிலையும் பேசியிருக்காரு இந்த செய்தியை, உண்மையை பேசியிருக்காரு. இந்தியாவினுடைய சுதந்திரம் கிடைத்து தற்போதைய நிலை வரை இந்தியாவினுடைய நிலைப்பாடை போய் பேசியிருக்கிறாரு. வெறும் இந்தியாவினுடைய அரசு அதிகாரத்தில் உயர் பதவிகள் 10% மக்கள் மட்டுமே வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். 90 விழுக்காடு இருக்கக்கூடிய ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்ற குறைபாடு வந்து இருக்குதுன்றத இங்கே சொல்கிறாரு, அமெரிக்காவில் சொல்லியிருக்காரு. இதனுடைய தாக்கம் தான் இது எங்கேருந்து எடுக்கிறாருன்னா, இதனுடைய தொடர்ச்சி தான் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு கேட்குறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு எடுக்க தயங்குறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அவங்களுடைய குட்டு அம்பலப்பட்டுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் கடந்த காலங்களில் அவர்கள் செய்த உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு என்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமானது, மோசகரமானது என்பது வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். வங்காளதேசத்தில் ஒரு புரட்சி நடந்தது. அதனுடைய பிரதமர் இங்கே அடைக்கலம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வங்கதேசத்தினுடைய கிளர்ச்சி என்பது அங்கே இருக்கின்ற இளைஞர்கள், மாணவர்கள் அவர்கள் கிளர்ந்தெழுந்து அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக நிகழ்த்திய ஒரு கிளர்ச்சி. அண்டை நாடு என்கின்ற அடிப்படையில் அவர்கள் ஷேக் ஹசீனா அவர்கள் இங்கே அடைக்கலம் கேட்டார். தொன்று தொட்டு குறிப்பாக வங்கதேசம் வந்து பங்களாதேஷ் என்பது இந்திய பேரரசால் பங்கிட்டு கொடுக்கப்பட்ட ஒரு தேசம். அந்த அடிப்படையில் அவர்கள் இந்தியாவுடன் எப்போதும் நட்புறவாக இருப்பார்கள். ஒரு நட்புறவு அண்டை தேசம் என்ற அடிப்படையில் அவர்கள் இங்கே அடைக்கலம் கேட்டார்கள். ஆனால் அது அங்கு இருக்கின்ற தற்போதைய வங்கதேச அரசுக்கும் மக்களுக்கும் இடையூறாக இருப்பதால் அவர்களை நாம் இங்கிருந்து வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது அந்த நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனை. இது அரசு தான் முடிவெடுக்க வேண்டும். உங்களது நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்து உங்களது கருத்துக்களை மக்களிடையே கூறியமைக்கு எங்களது மனம் கனிந்த நன்றிங்க ஐயா. வணக்கம் நேயர்களே. அடுத்த ஒரு நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.